வணக்கம் மக்களே! இந்த வாரத்தில கடந்த 4 ட்ரேடிங் செஷன் பெரிய அளவுக்கான மூவ்மெண்ட் இல்ல. ஒவ்வொரு டே க்ளோசிங்கும் பார்த்தீங்கன்னா, ஃப்ளாட்டா தான் இருந்தது. ஆனா, இன்னைக்கு டேல நம்ம மார்க்கெட் அப்படியே நல்ல பெர்ஃபார்மன்ஸ போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. நம்ம நேத்து இத தான் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். இன்னும் 1 நாள் இருக்கு. ஸோ, 1 நாள்ல ஏதாவது சம்பவம் பண்ணுவாங்களான்ட்டு. பட் இன்னைக்கு பண்ணியிருக்காங்க. ஆனா, இப்ப பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆயிருக்கு. நிஃப்டி 50 யோட இன்னைக்கு டே ஹை பார்த்தோம்னா, 175 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஏற்றத்த குடுத்திருக்கு. பேங்க் நிஃப்டி கிட்டத்தட்ட 700 பாயிண்ட்ஸ்க்கு மேலான ஏற்றத்த குடுத்திருந்தது. ஸோ, இப்போ அந்த உச்சத்திலிருந்து லைட்டா வந்து சரிவ சந்திச்சிருக்கு. பார்ப்போம். இதே மாரியான ஒரு நல்ல பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ குடுத்து இன்னைக்கு டேவ கம்ப்ளீட் பண்றாங்களான்ட்டு. ஸோ, அடுத்தது இந்த வீடியோல நம்ம பல பங்குகள் பற்றியான அப்டேட் எல்லாம் பார்க்க போறோம். ஒண்ணொண்ணா நம்ம பார்ப்போம். ஸோ, ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போறது வருண் பிவரேஜ் கிட்ட இருந்து வந்த அப்டேட். ஸோ, எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். நம்ம ஜோதி லேப் பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ, ஜோதி லேப்ல இந்த பிரில் பார்த்தீங்கன்னா கைவிட்டு போகுது அப்படின்ட்டு. ஸோ, இந்த மந்த் எண்டோட பார்த்தீங்கன்னா அக்ரீமெண்ட் வந்து க்ளோஸ் ஆகுது. அத வந்து புதுப்பிக்க போறதில்ல அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம். இதனால ஜோதி லேப் பெரிய அளவுக்கான இறக்கத்த வந்து குடுத்திருந்தது. ஸோ, இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப புவரான பெர்ஃபார்மன்ஸ குடுத்துட்டுருக்கு ஜோதி லேப். ஆனா, அதுக்கு சிமிலரா அதுக்கு ஆப்போசிட்டா பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் வருண் பிவரேஜ்ல நடந்திருக்கு. ஸோ, வருண் பிவரேஜும் பார்த்தீங்கன்னா, லைசென்ஸ் அடிப்படையில தான் செயல்பட்டுட்டு வந்துட்டுருக்கு அப்படின்ட்டு நமக்கு தெரியும். ஸோ, இப்போ ஜோதி லேப்ல ஒரு பிராண்ட் கைய விட்டு வந்து போச்சு. ஸோ, லைசென்ஸ் கேன்சல் பண்ணப்பட்டது. ஆனா, இங்க வருண் பிவரேஜ்ல தலைகீழா மாறியிருக்கு. ஸோ, ஒரு 6 மாதங்களுக்கு முன்னாடி நான் நினைக்கிறேன். ஸோ, வருண் பிவரேஜ் அண்ட் பெப்சிகோ 2 பேரும் அவங்களுடைய அக்ரீமெண்ட் சைன் பண்ணாங்க. 2039 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பெப்சிய வந்து இவங்க விக்கிறதுக்கான ஒரு லைசென்ஸ குடுத்திருந்தாங்க. ஆனா, இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா, டீல் வந்து புது டீல் சைன் பண்ணப்பட்டிருக்கு. ஆனா, இது ரொம்பவே பார்த்தீங்கன்னா, ஒரு பாசிட்டிவான ஒரு அப்டேட் வருண் பிவரேஜ பொறுத்தவரைக்கும். ஸோ, 2039ன்னு இருந்தத இப்போ 2049ஆ வந்து உயர்த்தியிருக்காங்க. இந்த செய்தி வந்ததும் பார்த்தீங்கன்னா, வருண் பிவரேஜ் இன்னைக்கு டேல ஒரு 4% வரைக்கான ஒரு ஏற்றத்த குடுத்திருக்கு. ஸோ, 2049 வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. இன்னும் வந்து ஒரு 23 வருடத்துக்கு பார்த்தீங்கன்னா, வருண் பிவரேஜ் பெப்சிய வந்து விக்க போறாங்க. ஸோ, அதற்கான அக்ரீமெண்ட் சைன் பண்ணப்பட்டுருச்சு. ஸோ, இது வருண் பிவரேஜ பொறுத்தவரைக்கும் ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸ். இனி இந்த மாரியான விஷயங்கள்னால பெரிய ஒரு எந்த விதமான தாக்கமும் பங்குல ஏற்படுவதற்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ, அடுத்தது பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் பேங்க் இன்னைக்கு டேல நல்ல ஒரு சரிவு கிட்டத்தட்ட ஒரு 10% வரைக்கான சரிவெல்லாம் குடுத்தது. ஒரு 8% வரைக்கான சரிவ குடுத்திருந்ததுன்னு நெனைக்கிறேன். ஸோ, கரண்ட்டா பார்க்கும்போது ஒரு 7% வரைக்கான ஒரு இறக்கத்த குடுத்துட்டுருக்கு. ஸோ, ஒரு 7% தான் இதுதான் நல்ல ஒரு லோ. ஸோ, இன்னைக்கு நல்ல ஒரு சரிவு. என்ன ரீசன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஸோ ஒரு ஓஎஃப்எஸ் நடக்க போகுது. அது போக இவங்க ரிசல்ட்டும் வந்து சுமாரான ஒரு ரிசல்ட்டா தான் வந்து இருக்குன்னு நான் நெனைக்கிறேன். ஸோ, சென்ட்ரல் பேங்கோட இந்த ஓஎஃப்எஸோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா, ரூ. 31 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ, ரூ. 31 கிட்ட தான் இப்போ இந்த சென்ட்ரல் பேங்க்கும் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. எக்ஸாக்ட்டா பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஈக்குவலா அட்ஜஸ்ட்மென்ட் நடந்து முடிஞ்சாச்சு. ஸோ, இதுதான் இன்னைக்கு டேல இந்த பங்கு சரிவதற்கான முக்கியமான காரணமா இருக்கு. அது போக ஸோ, இந்த சென்ட்ரல் பேங்கோட வேல்யூவேஷன் எல்லாம் ரொம்ப நல்லா பெட்டரா தான் வந்து இருக்கு. பட் இருந்தாலும் ஸோ, இதில இருக்கக்கூடிய விஷயங்கள பற்றி நம்ம ஒரு ஆர்டிக்கல் தனியா வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். மேபி டவுட்டா இருந்ததுன்னா நீங்க அத செக் பண்ணி பாருங்க. சில புரிதல்கள் பார்த்தீங்கன்னா, இந்த வங்கிய பற்றி ஏற்படும். ஸோ, இத காட்டிலும் அருமையான வேல்யூவேஷன்ல மற்ற பிஎஸ்யூ பேங்க்ஸ் இருக்கு. ஸோ, வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்சம் பெட்டரா வரும் அப்படின்ட்டு. ஸோ, மார்க்கெட்டும் அதுக்கு ஏற்ற மாரி தான் போயிட்டுருக்கு. இன்கேஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றது நடந்ததுன்னா, ஸோ ஒரு நல்ல இடத்துல அகைன் ஒரு சான்ஸ் கிடைக்கலாம் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் பிஎஸ்யூவ பொறுத்தவரைக்கும். ஸோ, அடுத்தது ஆர்சிஎஃப்போட ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ, ஃபெர்டிலைசர் கம்பெனி இந்த ஆர்சிஎஃப் அண்ட் ஜிஎஸ்எஃப்சி பற்றியெல்லாம் நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ, ரொம்ப காலாண்டுகளுக்கு பிறகு கிட்டத்தட்ட 12 காலாண்டுகளுக்கு பிறகு இந்த காலாண்டு ஆர்சிஎஃப்போட ரிசல்ட் நல்லா இருந்திருக்கு. இதனால அவங்களுடைய ஷேர் பிரைஸும் உயர்ந்திருக்கு. 158% ப்ராஃபிட் பண்ணி 187 கோடி பார்த்தீங்கன்னா, இந்த காலாண்டுல லாபத்த பதிவு பண்ணியிருக்காங்க ஆர்சிஎஃப். ஆனா, ஜிஎஸ்எஃப்சியோட ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ, ஜிஎஸ்எஃப்சி இந்த குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா, பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல. ஸோ, அவங்களுடைய ப்ராஃபிட் பார்க்கும்போது டிக்ளைன் ஆயிருக்கு. பங்கும் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சரிவடைஞ்சு தான் இருக்கு. ஜிஎன்எஃப்சியோட ரிசல்ட் பார்த்தோம் நல்லா இருந்தது. ஆர்சிஎஃப்போட ரிசல்ட்டும் பெட்டரா இருக்கு. ரெவென்யூ கூடியிருக்கு. ஸோ, ஜிஎஸ்எஃப்சி மட்டும் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க. என்ன ஏது அப்படிங்கிறத நம்ம அப்கமிங் வீடியோஸ்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ, அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஆரோ ஃபார்மாவோட ரிசல்ட் நேத்து நைட் பார்த்தீங்கன்னா வந்திருந்தது. ஸோ, எத்தன பேர் பார்த்திருப்பீங்கன்னு தெரியல. ஏன்னா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ்னால கவனிக்கப்படாத ஒரு பங்கு இந்த ஆரோ ஃபார்மா அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா, இந்த ஆரோ ஃபார்மா பத்தியே நம்ம 2022லயே வந்து டிஸ்கஸ் பண்ணோம். ரூ. 500 கீழ பார்த்தீங்கன்னா, இந்த ஆரோ ஃபார்மா ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. ஸோ, வந்த ஃபார்மா கம்பெனி ரிசல்ட்ல இப்போ வரைக்கும் வந்த ஃபார்மா கம்பெனி ரிசல்ட்ல இது ஒரு பெட்டரான ரிசல்ட்ட குடுத்திருக்கு. ஆனா, இந்த பங்க போட்டு இன்னைக்கு டேல அடிச்சிருக்காங்க. 6% வரைக்கான ஒரு சரிவ இந்த ஆரோ ஃபார்மா பார்த்தீங்கன்னா டெலிவர் பண்ணியிருக்கு. அதே சமயத்துல டாக்டர் ரெட்டியோட ரிசல்ட் வந்தது. சிப்லாவோட ரிசல்ட் வந்திருந்தது. ஸோ, இந்த ரிசல்ட் எல்லாம் ரொம்ப மோசமான ரிசல்ட்டா இருந்தது. பட் இருந்தாலும் அந்த பங்குகள்ல பெரிய அளவுக்கான தாக்கம் இல்ல. ஆனா,
கன்சிஸ்டன்ட்டான ஒரு பெர்ஃபார்ம் குடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனமான ஆரோ ஃபார்மா இன்னைக்கு டேல அடி வாங்கியிருக்கு. ஆனாலும் கூட இன்னைக்கு தான் அடி வாங்கியிருக்கு ரிசல்ட் வந்ததும். ஆனா இந்த பங்கு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ பார்த்தீங்கன்னா டெலிவர் பண்ணிட்டு இருக்கு. இன்னுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பீக்ல தான் இந்த ஆரோ ஃபார்மா பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் இதுக்கு முந்தைய ஒரு உச்சத்த தொட்டு அகைன் ஒரு இறக்கத்த குடுத்து இப்போ வரைக்கும் பார்க்கும்போது இந்த பங்கு ஒரு நல்ல பீக் பெர்ஃபார்மன்ஸை தான் டெலிவர் பண்ணிட்டு இருக்கு. இன்னைக்கு டே இறக்கம் வந்து பெருசா வந்து நம்மள பாதிக்க போறதில்ல. ஆல்ரெடி இதோட பைபேக் பற்றியெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். நான் பார்ட்டிசிபேட் பண்ணல அப்படின்ட்டு. இப்பவும் பைபேக் பிரைஸ்க்கு மேல தான் பைபேக் பிரைஸ்க்கு நியரா தான் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த ரேட்டுன்னு தான் நினைக்கிறேன். 1470 20 கிட்டயோ தான் இருந்தது. இந்த ஆரோ ஃபார்மா பற்றி பலருக்கும் சில தெரியாத விஷயங்கள் இருக்கலாம். பட் இதுக்கு முன்னாடியே நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். ரெவென்யூ பொறுத்தவரைக்கும் இந்த ஆரோ ஃபார்மா யுஎஸ், அதுவும் குறிப்பா யுஎஸ் பிசினஸ் பொறுத்தவரைக்கும் இந்திய நிறுவனங்கள்ல 2வது மிகப்பெரிய ஒரு நிறுவனம். அமெரிக்கா ரெவென்யூவை அதிகமா ஜெனரேட் பண்ணக்கூடிய நிறுவனமா இருக்கு. சன் ஃபார்மாக்கு அடுத்தபடியா ஆரோ ஃபார்மா இருக்கு. இதுக்கப்புறம் தான் ரெட்டி, சிப்லா போன்ற பங்குகள் எல்லாம் வந்து இருக்கு. அதுபோக யூரோப்ல பார்க்கும்போது நம்பர் 1 நிறுவனமா இருக்கு ரெவென்யூ ஜெனரேட் பண்றதுல. எத்தனை பேத்துக்கு தெரியும் அப்படின்ட்டு தெரியல. ஒரு தரமான ஒரு கம்பெனி. பட் இந்த கம்பெனி பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது ப்ரொமோட்டர் அப்படின்னாங்க, இப்படின்னாங்க. இதெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்னாங்க. பட் ஸ்டில் இந்த பங்கு பெட்டர் பர்ஃபார்மன்ஸை பார்த்தீங்கன்னா டெலிவர் பண்ணியிருக்கு. 2 மடங்கு லாபத்தையும் பார்த்தீங்கன்னா நமக்கு அள்ளி கொடுத்துருக்கு. சூப்பரான ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு. யூரோப் பிஸ்னஸ் மட்டும் இதை குறிப்பாக இந்த ரிசல்ட்டில் யூரோப் பிஸ்னஸில் கரெக்டாக இந்த FY26ல் 1 பில்லியன் யூரோஸ் பார்த்தீங்கன்னா ரெவன்யூவாக ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. சன் ஃபார்மாவே இவங்களுக்கு அடுத்தபடியாக தான் $800 மில்லியன் கிட்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். ஆரோ ஃபார்மா கூட கம்பேர் பண்ணும்போது அவங்களுக்கு அடுத்தபடியாக தான் இருக்காங்க. அதுக்கு அடுத்தது தான் டாக்டர் ரெட்டி. இந்தியன் டேர்மில் பார்க்கும்போது 9100 கோடி கிட்ட 9100 கோடி ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க FY26ல். இதுவே சன் ஃபார்மா எடுத்துக்கிட்டால் 7100 கோடி கிட்ட பண்ணியிருக்காங்க. டாக்டர் ரெட்டி ஒரு 4870 கோடி தான். சிப்லா 3500 கோடி, ஜைடஸ் ஒரு 1500 1400 கோடி கிட்ட தான் வந்து பண்ணியிருக்காங்க. யூரோப் பிஸ்னஸில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நிறுவனம் ஆரோ ஃபார்மா அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே தான் யுஎஸ் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் சன் ஃபார்மாக்கு அடுத்தபடியாக ரொம்ப வருடங்களா நான் இந்த பங்கை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து 22லேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெவன்யூவில் சன் ஃபார்மாக்கு அடுத்தபடியாக இந்த ஆரோ ஃபார்மா தான் வந்து இருந்துட்டு வந்துட்டு இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸை பார்த்தீங்கன்னா இந்த ஆரோ ஃபார்மா வந்து டெலிவர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போது டாக்டர் ரெட்டி கூட நம்ம எடுத்து கம்பேர் பண்ணோம்னா 11,370 கோடி டாக்டர் ரெட்டி பண்ணியிருக்காங்க. இதே நம்ம ஆரோ ஃபார்மா எடுத்துக்கிட்டால் கிட்டத்தட்ட 15,000 கோடி கிட்ட பண்ணியிருக்காங்க. சன் ஃபார்மா 16,150 கோடி கிட்ட பண்ணியிருக்காங்க. சன் ஃபார்மாக்கும் அண்ட் ஆரோ ஃபார்மாக்கும் பெரிய டிஃப்ரெண்ட் இல்லை. பட் இவ்வளோ பெரிய கம்பெனியாக பலரும் பேச மாட்டேங்கிறாங்க. அது நம்ம கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பேச தயங்கக்கூடிய இடத்துல தான் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ இல்லை, பட் இதுக்கு முன்னாடி இருந்தது. அதை நம்ம இந்த இடத்துல பார்க்கணும். அது போக நம்ம தொடர்ந்து ரன் பண்ணணும்னா என்ன நடக்குது அப்படிங்கிறதையும் தொடர்ந்து ட்ராக் பண்ணணும். இப்போது இந்த காலாண்டு ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 8,800 கோடியாக இருக்குது. நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட்லேயும் எந்த டிக்ளைனும் இல்லை. 921 கோடி இந்த காலாண்டில் ப்ராஃபிட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் மார்ஜின் மட்டும்தான் உங்களுக்கு அந்த அளவுக்கு இல்லை. மார்ஜினுக்கான ரீசன் இந்த மாதிரியான வின்ஃபால் ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய ட்ரக்ஸில் இவங்க இல்லாமல் இருக்காங்க, சேல்ஸ் பண்ணாமல் இருக்காங்க. அது ஒரு மெயின் ரீசன் ஆரோ ஃபார்மாவோட மார்ஜின் அந்த அளவுக்கு இல்லாமல் இருக்கிறதுக்கு. இப்போ பார்த்தோம் இந்த ரெவ்லிமிட்டோட சேல்ஸ் அப்படியே கீழே இறங்குனதும் மற்ற நிறுவனங்கள் எப்படி பாதிக்கப்பட்டது அப்படின்ட்டு. பட் இந்த நிறுவனம் பாதிக்கப்படாததுக்கான ரீசன் ரெவ்லிமிட்டோட போர்ஷன் எல்லாம் பெருசாக இல்லை. அதுதான் இந்த நிறுவனத்தோட இந்த காலாண்டு ஒரு ஸ்ட்ராங்கான காலாண்டாக அமைகிறதுக்கான முக்கிய காரணமாக இருந்திருக்கு. அதே மாதிரி சன் ஃபார்மாவோட மார்ஜின் ரொம்பவே பீக்கில் இருக்கும். ரீசன் ஸ்பெஷாலிட்டி ப்ராடக்டில் அவங்க ரொம்பவே முன்னிலையில் இருக்காங்க. இந்தியன் கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் அதுதான் தரமான ஒரு கம்பெனி. இன்னோவேட்டிவ் ட்ரக்ஸை வந்து யூஎஸில் சேல் பண்ணுறதுல. அதனால் அவங்களுக்கு நல்ல ஒரு மார்ஜின் கிடைக்கும். லாப அளவும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு வந்து இருக்கும். என்னதான் ரெவன்யூ அதிகமாக ஜென்ரேட் பண்ணாலும் கூட ஆரோ ஃபார்மா சன் ஃபார்மா பக்கத்தில் நெருங்க முடியாததுக்கான ரீசன் இது ஒரு ரீசன். இதையும் நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறது எனக்கோட விஷயம் இருந்தது. அதனால் இதை பற்றி நம்ம இப்போது டீட்டெயில்டாக வந்து பார்த்துருப்போம். ஓவராலாக பெட்டர் பர்ஃபார்மன்ஸை தான் டெலிவர் பண்ணியிருக்காங்க. இன்னும் பல அப்ரூவலும் கிடச்சிருக்கு. இந்த பர்ஃபார்மன்ஸை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஆரோ ஃபார்மா கிட்டேருந்து அடுத்த காலாண்டுகள்லேயும். அடுத்தது இன்ஃபோ எட்ஜோட ரிசல்ட் வந்திருக்கு. இன்ஃபோ எட்ஜ் பொறுத்த வரைக்கும் இந்த காலாண்டோட ப்ராஃபிட் 22% வந்து ரைஸ் ஆகிருக்கு. அவங்களுடைய 99 ஏக்கர்ஸ், அதுக்கப்புறம் இந்த ஜீவன் சாதி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து
மார்க்கெட் ஷேரை கெயின் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ நல்ல ஒரு ஹை டபுள் டிஜிட் க்ரோத்தை இந்த செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா பிடிச்சிருக்காங்க. ஸோ ஒரு கெயினை வந்து அடைஞ்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஃபோ எட்ஜுக்கு பாசிட்டிவ் நியூஸ். பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா நாக்குரியில இருந்து தான் பெரிய அளவுக்கான வருமானம் இன்ஃபோ எட்ஜுக்கு வந்துட்டு இருக்கு. ஸோ அது போக இந்த நிறுவனத்தோட சொத்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு வந்து இருக்கு. ஸோ சொத்து ரொம்ப அதிகமாக வந்து இருக்கு. ஏன்னா பல ஸ்டாக்ஸில் வந்து இவங்க இயர்லி இன்வெஸ்டராக ஒரு வெஞ்சர் கேபிட்டலாக வந்து ஆக்ட் பண்ணது தான் அது மெயின் ரீசன். ஸோ சொமோட்டோ, பாலிசி பசார் போன்ற நிறுவனங்களை வந்து நம்ம சொல்லலாம். அதுலலாம் கணிசமாக டபுள் டிஜிட் அளவுக்கு ஸ்டாக் வச்சுருக்காங்க. சொமோட்டோவில் ஒரு 15%, இதே நம்ம பாலிசி பசாரில் பார்க்கும்போது ஒரு 19% கிட்ட ஸ்டாக்கை வச்சுருக்காங்க. ஸோ இது இவங்களுடைய சொத்தை நல்ல தூக்கி நிறுத்தியிருக்கு. ஸோ தரமான கம்பெனி நல்ல சரிவில் தான் வந்திருக்கு. பட் இதெல்லாம் நம்ம கொஞ்சம் வந்து பார்க்கணும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ நம்ம தொடர்ந்து இந்த மாதிரியான இடத்த வந்து செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு இதாக இருக்குது, ரிக்வெஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா என்னைக்கு இதிலலாம் ஒரு நல்ல சான்ஸ் ஓப்பன் ஆகும் அப்படின்னு தெரியாது. இன்னைக்கு டேல ஒரு 3% வரைக்கான ஏற்றத்தை கொடுத்துருக்கு. ஆல்மோஸ்ட் நல்ல ஒரு சரிவில் தான் இந்த பங்கும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பீக்லேருந்து கிட்டத்தட்ட 50% வரைக்கான சரிவு பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபோ எட்ஜில் வந்து நடந்திருக்கு. ஸோ பார்ப்போம், தொடர்ந்து நம்ம பார்ப்போம். உங்கள் சைடில் நீங்களும் பாருங்கள் என்ன இருக்குது ஏது இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் செக் பண்ணி பாருங்கள் இதுக்கு மேலே. ஓகே, ஸோ அடுத்தது எல்ஜி எலக்ட்ரானிக்ஸோட ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் இந்த காலாண்டு பெட்டர் பர்ஃபார்மன்ஸை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இயர் ஆன் இயர் கூட கம்பேர் பண்ணும்போது ப்ராஃபிட் ஒரு 8% டிக்ளைன் ஆயிருக்கு. பட் இருந்தாலும் போன காலாண்டுக்கு முந்தைய காலாண்டில் கொஞ்சம் சொதப்பலாக தான் இருந்தது. பட் இப்போ திரும்ப வெயில் காலம், ஏசி சேல்ஸ் எல்லாம் பிச்சுக்கிட்டு போச்சு. ஸோ இதெல்லாம் சேர்ந்து இந்த எல்ஜி எலக்ட்ரானிக்ஸோட பர்ஃபார்மன்ஸை பார்த்தீங்கன்னா தூக்கி நிறுத்தியிருக்கு. ஸோ ஓவராலாக இன்னைக்கு டேல இந்த பங்கு சரிவை தான் வந்து கொடுத்துருக்கு. பட் இருந்தாலும் ப்ராஃபிட்டில் பெரிய அளவுக்கு குறை அப்படின்ட்டு நம்ம சொல்ல முடியாது. அப்கமிங் குவார்ட்டர்ஸும் தொடர்ந்து நம்ம வாட்ச் பண்ணுவோம். ஸ்டில் எங்கிட்ட இருக்குது ஐபிஓவில் சில லாட்ஸ் வந்து நான் ஓன் பண்ணியிருக்கேன். நிறையா எனக்கு அலர்ட் ஆச்சு. அதில் முக்கால்வாசியை விற்றுட்டு ஸோ சில லாட்ஸ் மட்டும் வச்சுருந்தேன். பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அடோப் கிட்ட இருந்த அப்டேட்டு. ஸோ அடோப் பார்த்தீங்கன்னா ஜெமினி ஏஐ கூட இன்ட்ராக்ட் பண்ண போகிறதா, ஸோ அது கூட வந்து இன்டகிரேட் பண்ண போகிறதா ஒரு தகவல் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதன் மூலிமா ஏஐ அசிஸ்டண்ட் வழியாக நம்ம டேரெக்டாக வந்து கண்டென்ட்டை ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு அடோப் தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. ஃபோட்டோஷாப் அண்ட் இந்த ப்ரீமியர் ப்ரோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இன்டகிரேட் பண்ண போகிறதா நமக்கு ஒரு தகவல் கிடச்சிருக்கு. ஸோ இதனால் அடோப்புக்கு என்ன ஒரு விஷயம் நடக்கும்னு தெரில. ஸோ ஃப்யூச்சரில் இவங்களுடைய பிஸ்னஸ் ஒரு கேள்விக்குறியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஏஐ ரொம்பவே வந்து பெரிய அளவுக்கு பூம் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஆனால் அதுக்கான காஸ்ட்டும் வந்து அதிகமாக தான் இருக்குது. பட் அடோப்பும் ரொம்ப ப்ரீமியமான சர்வீஸை தான் கொடுத்துட்ருக்காங்க. இது பற்றி நம்ம இன்னும் வந்து டீப்பாக வந்து ரிசர்ச் பண்ணணும். பண்ணாமல் நம்ம கால் எடுத்து வச்சோம்னா அதுக்கப்புறம் பயமாயிரும் கீழே இறங்குச்சுன்னா. ஸோ அப்போ வந்து நமக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் லாஸை புக் பண்ணுவோம், இல்லை தொடர்ந்து ஆவரேஜ் பண்ணி பெரிய ஒரு தவறை பண்ணுவோம். அதனால நம்ம என்ன ஏது அப்படிங்கிறத அலசி ஆராய்ஞ்சு தான் ஒரு டிசிஷனை மேக் பண்ணணுங்கிறது என்னுடைய கருத்து. இந்த வீடியோவில் நம்ம பல பங்குகள் பற்றின அப்டேட்டை பார்த்துருப்போம். பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஈவினிங் நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய் மக்களே.